ஒரு மனிதனின் பிறப்பு இறப்பு இது எல்லாமே கடவுளால தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதை மாற்றி அமைக்க எந்த ஒரு மனிதனாலையும் முடியாது. யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாட்டாலும் அது எப்படி வேணாலும் ஏற்படும். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடம்பில் இருந்து பிரியக்கூடிய அந்த ஆத்மா ஆவி வடிவத்துல 1 வருடம் காலமா அது பயணிச்சு யமபுரிய போய் சென்றடையுமா. அப்படி சென்றடைஞ்ச அந்த ஆத்மாவோட அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சொர்க்கம் அடைவாங்களா இல்ல நரகம் அடைவாங்களான்ட்டு யம தர்மன் முடிவெடுப்பாரு. இப்படி யமலோகமும் சென்று அடையாம பூமியில வாழ உடலும் கிடைக்காம சில ஆத்மாக்கள் உண்மையிலேயே அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் பிரேத ஜென்மம். இந்த பிரேத ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் தோணுறதே கருட புராணம் தான். வியாசக மகரிஷி எழுந்துள்ள 18 புராணங்கள்ல கருட புராணமும் ஒன்று. ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னோட வாகனமான கருடன் மேல அமர்ந்துகிட்டு 14 லோகங்களில யமலோகத்தை தவிர்த்து மற்ற 13 லோகங்களையும் சுத்தி பார்த்துட்டு வராரு. அப்படி அவர் சுத்தி பார்த்துட்டு போன 13 லோகங்களிலும் பூலோகமும் ஒன்று இல்லையா. அப்படி பூலோகத்தை கடந்து போகும்போது ஒருத்தர் இறந்த சடலத்தை அவங்க உறவினர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அழுந்துகிட்டே போகிறத கருடர் பார்த்திருக்காரு. அதை பார்த்த கருடர் மனசுக்குள்ள சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. அப்படி தன்னோட மனசுல ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் விஷ்ணு பகவான் தெளிவான பதில சொல்லியிருக்காரு. இந்த மொத்த கேள்விகளோட தொகுப்பு தான் கருட புராணம். கருட புராணத்தோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறது கிடையாது, உங்களை பக்குவப்படுத்தி நல்ல வழியில செயல்படுத்த வைக்கிறது மட்டும்தான். மற்ற புராணங்களை ஒப்பிடும் பொழுது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிறப்பு இறப்பு ஏன் ஏற்படுது, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, என்ன செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், என்னென்னலாம் செஞ்சா நரகத்துக்கு தள்ளப்படுவோம், என்னெல்லாம் செஞ்சா மோட்சம் கிடைக்கும், அடுத்த பிறவி இருக்கா இல்லையா, தீராத நோய்க்கு என்ன காரணம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது கருட புராணத்தை படிக்கணும். அப்போதுதான் தவறுகள் குறையும். போன ஜென்மத்துல என்னதான் தப்பு செஞ்சேன்னு தெரியல, இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு எப்படியாவது உங்க மனசுல கண்டிப்பா நீங்க நினைச்சிருப்பீங்க தானே. சோ அதுக்காண்டி தேடல இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் கருடர் முன்வைக்க விஷ்ணு பகவான் அது ஒன்னுக்கும் பதில சொல்றாரு. இப்படி கருடர் கிட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு ஃபுல்லா நான் சொல்ல போறேன். இப்போ கருடர் விஷ்ணு கிட்ட கேக்குறாரு, பரந்தாமா யாருக்கெல்லாம் இந்த பிரேத ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கேள்விக்கான பதில விஷ்ணு பகவான் ஒரு கதையாவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருடரோட சேர்ந்து அந்த கதையை நம்மளும் கேட்கலாமா? திரேதா யுகத்துல பப்ருவாகனன் ஒரு மன்னர் இருந்தாரு. அவரு மகோதை நகரத்தை தலைநகரமா மாத்தி அதை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு பொழுது கூட தன்னோட கடமையிலிருந்து அவரு தவறுந்ததே இல்ல. மக்களை தன்னோட உறவினர்கள் மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவங்கள பாதுகாத்துட்டு வந்தாரு. அவரோட ஆட்சினால மக்களுக்கு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவரும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. பப்ருவாகனனுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கண்ணல்ல படுற ஒவ்வொரு விலங்குகளையும் ஒரு நொடி பொழுதாம டக்குன்னு அவரு வேட்டையாடிடுவாரு. அவரோட அம்பு பட்டு ஒரு விலங்கு கூட இது வரைக்கும் தப்பிச்சதே கிடையாது. எப்போது போலவே ஒரு நாள் சிங்கம், மான், சிறுத்தை இது எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிச்சாரு. இப்படி வேட்டையாடிக்கிட்டே தொடர்ந்து முன்னேறி போக ஒரு அழகான புள்ளிமான் அவரோட கண்ணுல பட்டுடுச்சு. வில்லை எடுத்து குறி பார்த்து அந்த மான் மேல ஏறாரு. அந்த அம்பு பட்டு அந்த மான் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ரத்தம் கீழே அப்படி மயங்கி விழுந்த அந்த புள்ளிமான் சில நேரம் சென்று டக்குன்னு எழுந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பப்ருவாகனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருச்சு. என்னடா இது,
என்னோட அம்பு பட்டு இதுவரைக்கும் எந்த விலங்குமே எடிச்சு ஓடுனது கிடையாது. ஆனா இந்த புள்ளிமான் மட்டும் எப்படி எஞ்சி ஓடுது? அந்த புள்ளிமானை எப்படியாவது வேட்டையாடியே தீரணும்ட்டுன்னு அவரை மனசுல எண்ணி மறுபடியும் அம்பை எடுத்து எய்கிறாரு. பட்ட இடத்துல படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பப்ரவாகனன் பட்ட இடத்துலயே அந்த புள்ளிமானுக்கு வந்து அம்பை எய்கிறாரு. மறுபடியும் அந்த புள்ளிமான் மயங்கி விழுந்து மறுபடியும் ஏஞ்சி ஓட ஆரம்பிக்குது. முன்னை விட வேகமா ஓடி மறைஞ்சும் போயிருது. அந்த மானோட உடம்புலேருந்து சிந்தின ரத்த துளிய வச்சு இந்த பப்ரவாகனன் பின்னாடி பின்தொடர்ந்து போகிறாரு. நடந்து நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டாரு. ஆனாலும் அந்த மானை அவர்னால பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே அந்த ரத்த துளிகள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவ்வளவு நேரம் துரட்டியும் அந்த மானும் கிடைக்கல. பின்னாடி வந்த வீரர்களும் வழி மாறி போயிட்டாங்க. அவருக்கு பசிய விட தாகம் தான் அதிகமா ஆயிருந்துச்சு. அவரு அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி தேடி ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. தாகம் தீர தண்ணிய குடிச்சிட்டு பக்கத்துல இருந்த ஒரு நிழல் மரத்துல போய் உக்காடுறாரு. அதுவும் யானை, சிங்கம், சிறுத்தை எல்லாம் நிறைஞ்ச ஒரு காடு. என்னதான் தைரியமான ஆண்பளையா இருந்தாலுமே, என்னதான் ஒரு நாட்டையே ஆழ்ந்தாலுமே அந்த சிச்சுவேஷன் அந்த டைம்ல கொஞ்சோண்டு பயம் வருது. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், அரசே பயப்படாதீங்க, அப்பாடி வீரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா பப்ரவாகனன் அப்படியே உறைஞ்சி போறாரு. ஏன்னா அந்த பின்னாடி நின்னுட்டு இருந்தது வீரர்களே கிடையாது. ரத்தம் சிதை எதுவுமே இல்லாத ஒரு பிரேதாத்மா. பப்ரவாகனன் பயந்து போய் அப்படின்னு கத்தவே செஞ்சுட்டாரு. அப்போ மெதுவா அந்த பேராத்மா பேச ஆரம்பிக்குது. அரசி, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். இதை கேட்டதுக்கு அப்புறமா தாங்க பப்ரவாகனனுக்கு அவர் மனசுல இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. யாரு நீ? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீங்க வந்த? என் கிட்ட உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு இவர் பயத்துல சரமறையான கேள்விகளை அடுக்கி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அந்த பிரேதம் சொன்னது, அரசரே, என்னோட பேரு டேவன். அரசே, நீங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற வைத்தீசம் ஊர்ல வைத்தீச குளத்துல தான் நான் பிறந்த. கொஞ்சம் காலத்து முன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தேன். ஒரு நாள் கூட என்னோட கடமைகள் இருந்து தவறுதே கிடையாது. 6 குளங்கள் எல்லாத்தையுமே சுத்தமா பாத்துக்கிறது, பெரியவங்களை மதிச்சு மரியாதை தர்றது, கடவுளை வழிபடுறது, தான தர்மங்கள் செய்யறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அன்னதானம் செஞ்சு எல்லா பசியும் தீக்கிறது, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது, பெற்றவர்களை பேணி காக்குறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே என்னோட வாழ்நாள் முழுவதும் செஞ்சு வந்துட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு செஞ்சு கூட எனக்கு புத்திர பாக்கம் இல்லாம போயிடுச்சு. சொர்க்கத்தை அடையிறதுக்காண்டி எல்லா விஷயமும் எல்லா குணங்களும் என்கிட்ட இருந்தோம். ஆனா எனக்கு ஒரு பையன் இல்லாத போனதுனால, அவன் காரியம் செய்ய முடியாததுனால நான் வந்து யமலோகத்துக்குள்ள கூற முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்படி பிரேதாத்தமாவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு சொல்லி முடிக்குது அதோட கதைய அந்த பிரேதம். சமஸ்காரம், சஞ்சயனம், விருஷோஷஸ்கம், சோடசடம், சபிண்டிகரணம், மாசிகம், பிராப்தம் இப்படின்னு இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் நிறைய இருக்குது. ஒன்னே இறந்து போனவங்களோட மகன் செய்யணும், அப்படி இல்லைன்னா உறவினர்கள் யாராவது செய்யணும். அப்படி செய்யலன்னா இறந்து போன ஆத்மானால யமலோகம் போக முடியாது. யமலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் சொர்க்கமோ இல்ல நரகமோ கிடைக்கும். ஒரு மன்னர் அவரோட இருக்கிற அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அவரு ஒரு உறவு முறை. உறவினர்கள் முறையில நீங்க தான் எனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேக்குது அந்த பிரேதம். அதுக்கு அந்த மன்னர் கேக்குறாரு, பிள்ளை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த பிரேத ஜென்மத்தை அடைவாங்களா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது இன்னொரு காரணமும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பிரேதம் சொன்னிச்சு, அரசி, நல்லவங்க சொத்துக்களை அபகரிச்சவங்க, ஒரு பெண்ணோட உடைமைகளை திருடினவங்க, சிறு பிள்ளைகள், அந்தணர்கள், ஊனமுற்றவங்களோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சவங்க, அது யாரா இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா யமலோகத்தை போய் அடைய முடியாது, பிரேதாத்மாவான் தான் அலையணும்னு. அது மட்டும் இல்ல அரசரே,
தன்னோட சகோதரியா நினைக்க கூடியவங்களை விரும்புறவங்க, அடுத்த மனைவிக மேல ஆசைப்பட்டவங்களுக்கும் இந்த பிரேத ஜென்மம் தான் கிடைக்கும். ஏழைகளை ஏமாத்தி அவங்களோட பொருட்கள் எல்லாம் அபகரிச்சவங்க, போறன்னு வந்தா சண்டை போட்டு வீர மரணம் அடையணும், அப்படி இல்லாம ஒதுக்க காட்டிட்டு ஓடுனவங்களுக்கும் செஞ்ச நன்றிய மறந்த எல்லாத்துக்குமே இந்த பிரேத ஜென்மம் தான் கிடைக்கும்னு சொன்னிச்சு. அப்புறம் அவனை மறுபடியும் கேட்கிறாரு, உன்ன மாதிரி இந்த பிரேத ஜென்மம் அடைஞ்ச ஆத்மாக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிரேதம் மறுபடியும் சொன்னிச்சு, ஒன்று அவங்க மகன் செய்யணும், இல்லைன்னா உறவினர்கள் செய்யணும், இந்த பித்ரு காரியத்தை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த ஆத்மா யமலோகத்தை போய் அடையும். அரசே, எனக்கு செய்ய வேண்டிய எல்லா பித்ரு காரியத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிற இந்த சின்னோட ஒரு காணிக்கை எடுத்துக்குங்கன்னு அந்த பிரேதாத்மா அதுகிட்ட விலைமதிக்க முடியாத ஒரு மணிக்கற்களை அவர் கையில கொடுத்துச்சு. உனக்கு செய்ய வேண்டிய எல்லா பித்ரு காரியத்தையுமே நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கக்கல்ல வாங்குறாரு பப்ருவாகனன். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல வீரர்கள் கரெக்டா வந்துடுறாங்க. வீரர்களை பார்த்த உடனேயே அந்த பேராத்மா மறைஞ்சு போயிருது. பப்ருவாகனன் அந்த வீரர்களோட சேர்ந்து அவரோட நாட்டுக்கு சேர்றாரு. நாட்டுக்கு சேர்ந்த கையோட முதல் வேலையா அந்த பிரேதாத்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் சரியா செய்யறாரு. அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்ச உடனேயே அந்த பிரேதாத்மா யமலோகம் சென்று அடைஞ்சிருச்சுட்டு விஷ்ணு பகவான் கருடர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஆனாலும் கூட கருடர் மனசுல இருந்த சந்தேகங்கள் இன்னமும் தீரல. பகவானே, வேற என்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சா இந்த பிரேதாத்மாலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எண்ணெய் நிறைஞ்ச குடத்தை பெரியவங்களுக்கு தானமா தரணும், குடத்துல நெய்யும் பாலும் கலந்த அஷ்ட ஆதாரனுக்கு பிறகு அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சா பிரேத ஜென்மத்திலேருந்து விடுவு கிடைக்கும்னு சொல்லி முடிக்கவும் கருடர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. பரந்தாமா, ஒருவேளை அந்த பிரேத ஜென்மத்துக்கு யாருமே சடங்குகள் செய்யலன்னா அந்த பிரேதம் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. அந்த பிரேதாத்மா யாரையுமே நிம்மதியா வாழ விடாது. தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும். தாம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் பிறக்காம இருக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அது செய்யும். முக்கியமா தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தும். செத்தா என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இருந்ததப்ப நம்ம அவங்களுக்கு திதிகள் செய்வோம் பாத்தீங்களா, அன்ற தினம் அவங்க கடவுளா நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடக்கவே விடாது. அதாவது நம்மளோட பித்ருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு அது துரட்டி விட்டுடும். தன்னோட பிள்ளைகளுக்கு அடுத்ததா தன்னோட குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அதிகமா தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் நிறைய தான தர்மங்கள் செஞ்சாங்களோ, தீர்த்த யாத்திரங்களுக்கு போய் தன்னோட பாவங்கள் எல்லாம் கழிச்சாங்களோ, அவங்க எல்லாத்தையுமே இந்த பிரேதாத்மானால எதுவும் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. கருடர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. இந்த பிரேதாத்மா நம்மள தொடர்ந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. குழந்தை பிறந்த உடனே இறந்து போகிறது, நல்லா பேசிட்டு இருந்த நண்பர்கள் திடீர்னு சண்டை போட்டு எதிரிகளா மாறுறது, நம்ம எந்த தொழில கேவலமா பேசணுமோ அதே தொழில நம்ம தள்ளப்படுறது, ஒருத்தரை கொள்ளலாம்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல தோன்றுறது, நல்லதை யோசிச்சுட்டு இருந்த நம்ம மூளை அதை நிறுத்திட்டு கெட்டதை யோசிக்கிறது, நாம பெத்த பிள்ளைங்க நமக்கு எதிரா திரும்புறது, கணவர் மனைவிக்குள்ள சண்டைகள் அவங்க பிரிஞ்சு பிள்ளைகள் அனாதையா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம அந்த பிரேதாத்மா இருக்குல்ல, நம்ம கடவுளை கோரமான உருவம் எடுத்து நம்மள பயமுடுத்தோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அப்பவே அந்த நபர் எல்லாமே புரிஞ்சுக்கணும், என்னோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்குதுன்னு. அந்த கடமைகள் எல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் இந்த பிரேதாத்மா நம்மளை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தெளிவான விளக்கங்களை தந்து கருடரை ஆச்சரியப்படுத்துறாரு விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு கருடர் அவரோட பயணத்தை தொடங்குறாரு.
கருட புராணத்துல கருடராட ஒரு கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதாவது மறக்காம எல்லாரும் ஒரே ஒரு வாட்டி உங்களோட லைஃப்ல கருட புராணத்தை மறக்காம படிச்சுடுங்க. அப்போதான் நம்ம நேர்மையா வாழ முடியும். நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்பீங்க, கருட புராணம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா, செத்து போயிட்டு யாரு சொல்லியிருக்கா எப்படின்ட்டுன்னு பல கேள்விகள் எல்லாம் கேட்பீங்க. அதை எல்லாத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கருட புராணத்துல இருக்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. கெட்டதை நினைக்கிற பதில் நல்லதை நினைச்சா நம்ம லைஃப்ல எந்த ஒரு தப்பும் நடக்க போறது இல்லைல்ல. ஸோ அதனால நம்ம படிச்சு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தோண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ மறக்காம உங்களுக்கும் மைண்டில் தோணிச்சுன்னா டைம் இருக்கிறப்ப கருட புராணத்தை ஒரு வாட்டியாவது படிச்சிருங்க. ஸோ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.